ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான சாம்பார். இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான காய்கறி வந்து கேரட்டு, முருங்கைக்காய், சவு கத்திரிக்காய் எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம்ல சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு 2-3, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு, தக்காளி ஒரு 2-3 தக்காளி சொன்ன அளவு, தண்ணி வந்து ஒரு 3/4 குக்கருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து காய்கறி, நம்ம நறுக்கிய காய்கறி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் தேவையான அளவு உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் கணக்கில், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், ஒரு சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து இந்த 3/4 அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா ஒரு விசில் வந்த பின்னாடி சிம் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தட்டில் ஒரு 1/2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது வெயிட் ரிலீஸ் ஆகிடும், பருப்பு வேக வச்சது. அதை திறந்துட்டு பார்த்துட்டு அதில் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. இந்த அடுப்பில் இந்த வெங்காயம் தாளித்த பின்னாடி அதில் வந்து புளி கரைச்சி வச்சதை அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதிச்சா போதும். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சுவையான சாம்பார் தயாராகிடும்.